ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிப்பியில் இன்னைக்கு ராகி ரோஸ்ட்டு எப்படி சாஃப்டாக அண்ட் கிறிஸ்பியாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1/2 kg ராகி எடுத்து க்ளீன் பண்ணி நைட்டே ஊற வச்சிடலாம். அதாவது 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 8 மணி நேரம் ஊறும் போது ராகி சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. இது மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. ஊற வச்ச தண்ணியில பாதி எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் அரைச்சிட்டோம். இதை பவுல்ல சேர்த்துட்டு மீதி இருக்கிறதும் அரைச்சி இதுல சேர்த்துக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 4 பேருக்கு வரும். மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலை, எடுத்து வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ராகி மாவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யும் போது தோசை ஹார்டாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது தோசை சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இது மொத்தமாக ஊற்றினா நல்லா இருக்காது, சன்னமாக ஊற்றினா தான் நல்லா இருக்கும். அதனால் பாதி கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க. 1 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இது நல்லா குக் ஆகட்டும். இதை தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.